வணக்கம். அதிரடியின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் சிறுவர்கள் தொலைபேசி பயன்படுத்த தடை, தீவிர ஆராய்ச்சியில் அரசாங்கம். ரணில் விக்ரமசிங்க தண்டிக்கப்பட்டால் ஜேவிபி தரப்புக்கு என்னவும் நடக்கலாம், வெளியான முக்கிய தகவல். யாழில் துப்பாக்கிச் சூட்டிற்கு உள்ளான இராணுவ அதிகாரி, வெளியான அதிர்ச்சி தகவல். கொழும்பில் உள்ள வங்கியொன்றில் இடம்பெற்ற பாரிய தங்க மோசடி, விசாரணைகளில் வெளியான அதிர்ச்சி தகவல். திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம், திடீரென கொந்தளித்த கம்மன்பில, வெளியான திடுக்கிடும் தகவல். முன்பு வெடித்த அறகலைய போராட்டம், இழப்பீடு பெற்ற அரசியல்வாதிகள் திருப்பி செலுத்துங்கள், வெளியான அறிவிப்பு. இளம் பெண்ணுக்கு காதலன் செய்த மோசமான செயல், விசாரணையில் அடுத்தடுத்து வெளியான திடுக்கிடும் தகவல்கள். நடந்தது என்ன? எந்த பிள்ளையையும் கல்வியில் புறக்கணிக்கப்படக்கூடாது, பிரதமர் வழங்கிய தகவல். தொடர்பென விரிவான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது அதிரடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கொழும்பில் அமைந்துள்ள அரசு வங்கியொன்றில் போலி நகைகளை அடகு வைத்து 163 மில்லியன் ரூபாய்க்கும் அதிகமான தொகையை மோசடி செய்ததாக கூறப்படும் குறித்த வங்கியின் முகாமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபரான இந்திக நிஷாந்த் என்ற முகாமையாளரை எதிர்வரும் மாதம் 9ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க கொழும்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2 ஆண்டுகளில் சுமார் 26 தடவைகள் திட்டமிட்டு இவ்வாறான மோசடிகளில் அவர் ஈடுபட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணைகளின் மூலம் கண்டறிந்துள்ளது. இதன் அடிப்படையில் பொது சொத்து சட்டத்தின் கீழ் குற்றச்சாட்டுகளை பதிவு செய்யப்பட்டு சந்தேக நபர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார். வங்கியின் பாதுகாப்பு நடைமுறைகளை மீறி போலி நகைகளை தங்கமாக அடகு வைத்துமே விசாரணைகளில் உறுதியாகியுள்ளது. இந்த மோசடியுடன் தொடர்புடைய மேலும் யாரேனும் உள்ளார்களா என்பதையும் சம்பவம் தொடர்பான கூடுதல் தகவல்களையும் கண்டறிவதற்காக போலீசார் மேலதிக விசாரணைகளை தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றனர். யாழ்ப்பாணத்தில் தன்னைத்தானே துப்பாக்கியால் சுட்டுக்கொண்டு இராணுவ அதிகாரி ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் யாழ் சாவகச்சேரி தம்பு தோட்டத்தில் அமைந்துள்ள 523வது இராணுவ படைப்பிரிவு முகாமில் நேற்று காலை 6 மணியளவில் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த இராணுவ அதிகாரி தன்னைத்தானே துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டதாக ஆரம்பகட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. குருநாகல் பிரதேசத்தை சேர்ந்த 32 வயதுடைய HMWP பண்டார என்பவரே இவ்வாறு படுகாயமடைந்துள்ளார். வயிற்று பகுதியில் கடுமையான காயம் ஏற்பட்ட நிலையில் அவர் முதலில் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக பின்னர் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் எந்த காரணத்தினால் இடம்பெற்றது என்பது இதுவரை தெரிய வராத நிலையில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை இராணுவத்தினரும் போலீசாரும் மேற்கொண்டு வருகின்றனர். திருகோணமலை போதிராஜா விகாரையில் புத்தர் சிலை தொடர்பான வழக்கில் பௌத்த பிக்குகளுக்கு எதிராக போலீசார் தாக்கல் செய்துள்ள குற்றப்பத்திரிகை சர்ச்சைக்குரியதாக இருப்பதாக முன்னாள் அமைச்சர் உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். திருகோணமலை நீதவான் நீதிமன்றத்திற்கு நேற்று வருகை தந்திருந்த அவர் ஊடகவியலாளர்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இதனை கூறினார். வழக்கில் குற்றவாளிகளாக பெயரிடப்பட்டுள்ள பிக்குகள் போலீசாரை தாக்கியதாக குற்றப்பத்திரிகையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். ஆனால் போலீசாரே பிக்குகளை தாக்கியதை முழு நாடும் பார்த்ததாகவும் விசாரணைக்கு வந்த போலீசாரே முத்துக்குடை உடையும் வரை தாக்குதல் நடத்தியதாகவும் அவர் தெரிவித்தார். இவ்வாறான நிலையில் அநீதியானதும் அசாதாரணமானதுமான பல குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளதால் வழக்கில் குற்றம் சுமத்தப்பட்டுள்ள அனைவரும் தாங்கள் நிரபராதிகள் என நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த நாட்டில் மதங்களுக்கு இடையே முரண்பாடுகளை ஏற்படுத்தும் வகையில் போலீசார் செயற்படுகின்றனர் என்றும் அவர் குற்றம் சாட்டினார். கத்தோலிக்க மதகுரு ஒருவர் போலீசாரால் தாக்கப்பட்டதாக முறைப்பாடு செய்யப்பட்டதை தொடர்ந்து 6 போலீசார் உடனடியாக கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அதேபோல் பௌத்த பிக்குகள் தாக்கப்பட்டதாக செய்யப்பட்ட முறைப்பாடுகள் தொடர்பில் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் முன்னாள் அமைச்சர் உதய கம்மன்பில தெரிவித்தார். ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக அரசாங்கத்தால் கொண்டுவரப்பட்ட பட்டலந்து ஆணைக்குழுவின் அறிக்கை தொடர்பில் 1.5 வருடங்கள் கடந்துள்ள போதிலும் அதன் அடிப்படையில் மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகளில் இதுவரை குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் எதுவும் இல்லை என தெரிவிக்கப்படுகிறது.
முன்னதாக வெளியிடப்பட்ட பட்டளந்து ஆணைக்குழுவின் அறிக்கையில் உள்ள சட்ட பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்தும் பட்சத்தில் தற்போதைய அரசாங்கம் பாரிய அரசியல் மற்றும் சட்ட சிக்கல்களை எதிர்கொள்ள நேரிடலாம் என ஒரு தரப்பினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். பட்டளந்து ஆணைக்குழுவின் அறிக்கையை ஆய்வு செய்வதற்காக சட்டமா அதிபரால் 4 பேர் கொண்ட விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. குறித்த பட்டளந்து ஆணைக்குழுவின் அறிக்கை கடந்த 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 14ஆம் தேதி சபை முதல்வரும் அமைச்சருமான பிமல் ரத்நாயக்கவால் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அந்த அறிக்கையின் மீதான 2 நாள் விவாதமும் நாடாளுமன்றத்தில் நடைபெற்றது. அதன் பின்னர் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் அறிவுறுத்தலின் அடிப்படையில் அந்த அறிக்கை சட்டமா அதிபருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த நடவடிக்கைகளுக்கு பின்னரே அரசாங்கம் ஒரு நுட்பமான அரசியல் சூழ்நிலையை எதிர்கொண்டுள்ளதாக அரசியல் வட்டாரங்களில் கூறப்படுகிறது. அந்த அறிக்கையில் ஜேவிபி அமைப்பால் 1988 மற்றும் 1989ஆம் ஆண்டுகளில் அப்போதைய அரசாங்கத்துக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட கிளர்ச்சிகள் மற்றும் அதனுடன் தொடர்புடைய கொலை சம்பவங்கள் குறித்து எவ்வித மன்னிப்பும் வழங்க முடியாது என குறிப்பிட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மேலும் 1987 முதல் 1990 வரையான காலப்பகுதியில் அரசு அதிகாரத்தை கைப்பற்ற முயன்று மேற்கொள்ளப்பட்ட செயற்பாடுகள் காரணமாக நாட்டிற்கு ஏற்பட்ட பாதிப்புகளை கண்மூடி பார்க்க முடியாது எனவும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதே நேரத்தில் சட்டத்தின் எல்லையை மீறி அரசாங்கம் மேற்கொண்ட சில நடவடிக்கைகள் குறித்தும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளதுடன் இரு தரப்பினரின் அராஜக செயற்பாடுகளும் விமர்சிக்கப்பட்டுள்ளன. இருப்பினும் அன்றைய அரசாங்கம் இந்த நிலைமையை கட்டுப்படுத்த எடுத்த சில நடவடிக்கைகள் ஓரளவு நியாயமானவை எனவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த பட்டளந்து ஆணைக்குழுவின் அறிக்கைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கப்பட்டுள்ளதுடன் அது நாடாளுமன்றத்திலும் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதால் அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் இது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு அதிகாரப்பூர்வ ஆவணமாகும். இந்நிலையில் அரசியலமைப்பின் பிரகாரம் அடுத்த கட்ட சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டியுள்ளதாக சட்ட வல்லுநர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். குறிப்பாக ரணில் விக்ரமசிங்க தொடர்பான குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டால் அதனுடன் இணையாக ஜேவிபி இயக்கம் மேற்கொண்ட அரசுக்கு எதிரான நடவடிக்கைகள் தொடர்பிலும் சட்ட ரீதியான விளைவுகள் ஏற்படக்கூடும் என அவர்கள் தெரிவிக்கின்றனர். அரசியலமைப்பு சட்டத்தின் பொது விதிகளில் 157ஆம் பிரிவின் உட்பிரிவுகள் 1, 2 மற்றும் 3 ஆகியவற்றின் கீழ் அரசுக்கு எதிராக பயங்கரவாத செயற்பாடுகளில் ஈடுபட்ட கட்சி அல்லது குழுக்கள் தடை செய்யப்படுவதோடு அவர்களின் சொத்துக்கள் அரசுடைமையாக்கப்படுவதற்கும் அந்த கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் உயர் பதவியில் உள்ளோர் பதவி இழப்பதற்கும் வாய்ப்புள்ளதாகவும் குறிப்பிடப்படுகிறது. இந்த நிலைமையின் காரணமாக ஒரு தரப்பின் ரணில் விக்ரமசிங்க தொடர்பான சட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் அதே வேளையில் மறுபுறம் ஜேவிபி சார்ந்த அரசியல் தரப்புகளுக்கும் சட்ட சிக்கல்கள் உருவாகலாம் என்ற சூழ்நிலை காணப்படுகிறது. இதன் காரணமாக பட்டளந்து ஆணைக்குழுவின் அறிக்கை தொடர்பில் அரசாங்கம் அடுத்ததாக எவ்வாறான தீர்மானங்களை எடுக்கும் என்பது இன்னும் தெளிவற்ற நிலையில் உள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இது எப்படி இருக்க பொது சொத்தும் சட்டத்தின் கீழ் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் முன்னிலையாவதற்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நேற்று கோட்டை நீதவான் நீதிமன்றில் முன்னிலையானார். இந்நிலையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தொடர்பான விசாரணை நடவடிக்கைகளை 1 மாத காலத்திற்குள் நிறைவு செய்து எதிர்வரும் மார்ச் மாதத்தில் வழக்கு தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என சட்டமா அதிபர் நேற்று கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளார். கொழும்பு கோட்டை நீதவான் இசுரு நெத்திக்குமார முன்னிலையில் குறித்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே சட்டமா அதிபர் சார்பில் முன்னிலையான மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் இந்த அறிவிப்பை விடுத்தார். கடந்த 2022ஆம் ஆண்டு மே மாதம் 9ஆம் தேதி அரகளைய மக்கள் போராட்டத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பின்னர் நாடு முழுவதும் ஏற்பட்ட வன்முறை சம்பவங்களில் பல அரசியல்வாதிகளின் வீடுகள் தீக்கிரையாக்கப்பட்டிருந்தன. இதனைத் தொடர்ந்து சில முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டத்திற்கு முரணான வகையில் அரசு நட்டையீடு பெற்றுக் கொண்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அவ்வாறு சட்டவிரோதமாக இழப்பீடு பெற்றுக்கொண்ட முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களிடமிருந்து அந்த பணத்தை மீண்டும் அரசாங்கம் அறவிடுமாறு உத்தரவிடக் கோரி அடிப்படை உரிமை மனு ஒன்று உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த மனுவின் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச உள்ளிட்ட தரப்பினருக்கு
குறித்த வழக்கு தொடர்பான அறிவித்தல்களை அனுப்ப நடவடிக்கை எடுக்குமாறு உயர்நீதிமன்றம் மனுதாரர் தரப்பு சட்டத்தரணிகளுக்கு உத்தரவிட்டுள்ளது. அதன்படி முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ, முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் கமல் குணரத்ன, முன்னாள் போலீஸ் மாதிபர் CT விக்ரமரத்ன, முன்னாள் கடற்படை தளபதி நிஷாந்த் ஒழுகேதன, முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர்களான பிரசன்ன ரணதுங்க மற்றும் டிரான் அலஸ், அதேபோல் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் முன்னாள் செயலாளர் ஜகத் அல்விஸ் ஆகியோருக்கு அறிவித்தல்களை அனுப்ப நடவடிக்கை எடுக்குமாறும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இணையதளங்களிலும் சமூக ஊடகங்களிலும் பாடசாலை மாணவர்கள் தொடர்பான சர்ச்சைக்குரிய மற்றும் ஆபாசமான விடயங்கள் கட்டுப்பாடின்றி பரவி வரும் நிலையில் 18 வயதிற்குட்பட்ட சிறுவர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதை கட்டுப்படுத்துவது குறித்து இலங்கை அரசாங்கம் தற்போது தீவிரமாக பரிசீலித்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இது குறித்து கருத்து தெரிவித்த டிஜிட்டல் பொருளாதார பிரதியமைச்சர் எரங்க வீரரத்ன, சமூக ஊடகங்கள் ஊடாக கடந்த காலங்களில் பதிவான பல்வேறு பாரிய அசம்பாவிதங்களை கருத்தில் கொண்டு இத்தகைய கட்டுப்பாடுகள் தொடர்பான கலந்துரையாடல்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். இவ்வாறான கட்டுப்பாடுகளை விதிப்பது தொடர்பான இறுதி முடிவு வெகுஜன ஊடக அமைச்சு அல்லது கல்வி அமைச்சினால் எடுக்கப்பட வேண்டும் எனவும், கொள்கை ரீதியான தீர்மானம் எடுக்கப்பட்ட பின்னர் இதனை நடைமுறைப்படுத்துவதற்கு தேவையான முழுமையான தொழில்நுட்ப ஒத்துழைப்பை வழங்க தயாராக இருப்பதாகவும் பிரதியமைச்சர் எரங்க வீரரத்ன தெரிவித்தார். அண்மையில் கொழும்பில் உள்ள பிரபலமான ஒரு பாடசாலையின் தலைமை மாணவருக்கும் 3 ஆசிரியைகளுக்கும் இடையிலான நெருக்கமான உறவு தொடர்பான காணொளிகள் சமூக ஊடகங்களில் வைரலானதை தொடர்ந்து இந்த விவாதம் மேலும் வலுப்பெற்றுள்ளது. சமூக ஊடக உள்ளடக்கங்களால் சிறுவர்களின் மனநிலைக்கு ஏற்படும் பாதிப்புகளை தடுக்க நாடு முழுவதும் தீர்க்கமான முடிவை நோக்கி நகர வேண்டிய அவசியம் இருப்பதாகவும் அவர் வலியுறுத்தினார். அதேவேளை சிறுவர்களின் மனநலம், இணையவழி அச்சுறுத்தல்கள் மற்றும் தீய உள்ளடக்கங்களிலிருந்து அவர்களை பாதுகாப்பதற்கான பல நாடுகள் ஏற்கனவே இவ்வாறான சட்டங்களை அமுல்படுத்தியுள்ளன. அதன்படி ஆஸ்திரேலியாவில் 16 வயதிற்குட்பட்ட சிறுவர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கும் சட்டம் கடந்த டிசம்பர் மாதம் முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது. இதனையடுத்து சீனா, பிரான்ஸ், அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளிலும் சிறுவர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதில் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். இளம் பெண்ணொருவரை மனிதாபிமானமற்ற முறையில் தாக்கி கொலை செய்ததாக கூறப்படும் சந்தேக நபரை கைது செய்வதற்கான தீவிர விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அங்குலானை காவல்துறை தெரிவித்துள்ளது. இந்த சம்பவத்தில் ஏஷலா காவிந்தி சில்வா என்ற யுவதியே உயிரிழந்துள்ளதாக காவல்துறை உறுதிப்படுத்தியுள்ளது. தலைமறைவாகியுள்ள சந்தேக நபர் திருமணமானவர் என்பதும் தனது மனைவியை பிரிந்து தனியாக வாழ்ந்து வருபவர் என்பதும் முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. உயிரிழந்த யுவதியுடன் கடந்த 8 மாதங்களாக அவர் காதல் உறவில் இருந்ததாகவும், அவர் போதைப்பொருள் பாவனைக்கு அடிமையானவர் என்றும், அதே போன்று அந்த யுவதியையும் போதைப்பொருள் பாவனைக்கு அடிமையாக்கியுள்ளதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக யுவதியின் பெற்றோர் அவரை மீண்டும் வீட்டில் ஏற்றுக்கொள்ள மறுத்திருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. சந்தேக நபரின் சகோதரர் ஒருவர் அங்குலானை சாயுறு அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வருவதுடன் அவரது தாயாரும் அதே பகுதியை அண்மித்த இடத்தில் வசித்து வருகிறார். அந்த யுவதிக்கு தேவையான உணவுகளை சந்தேக நபர் தனது தாயார் அல்லது சகோதரியின் வீட்டிலிருந்து பெற்றுக் கொடுத்து வந்துள்ளதாகவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. கடந்த 26ஆம் தேதி மாலை குறித்த யுவதியும் சந்தேக நபரும் ஷயூரு அடுக்குமாடி குடியிருப்பின் G பிரிவில் தங்கியிருந்துள்ளனர். அந்த குடியிருப்பின் 8வது மாடியில் உள்ள ஒரு தளத்தில் இருவருக்கும் இடையில் ஏற்பட்ட கடும் வாக்குவாதத்தை தொடர்ந்து சந்தேக நபர் யுவதியை மிக கொடூரமான முறையில் தாக்கிவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றுள்ளதாக காவல்துறை தெரிவிக்கின்றது. மறுநாள் மதியம் குறித்த தளத்தில் யுவதி ஒருவர் வீழ்ந்து கிடப்பதாக வந்த தகவலின் பேரில் காவல்துறை அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு சென்று பார்வையிட்டனர். அப்போது யுவதியின் உயிர் பிரிந்திருந்தது உறுதி செய்யப்பட்டதை தொடர்ந்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டன. யுவதியின் உடல் முழுவதும் பல இடங்களில் கடுமையான காயங்கள் காணப்பட்டதோடு உடல் நீல நிறமாக மாறியிருந்ததாக காவல்துறை தெரிவித்துள்ளது. உயிரிழந்த யுவதியின் உடல் தற்போது களுப்போவில போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் அங்குலானை காவல்துறையினர் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றனர்.
எந்த ஒரு பிள்ளையினதும் கல்வி அவர்களது பெற்றோரின் பொருளாதார நிலையை அடிப்படையாக கொண்டு தீர்மானிக்கப்படக்கூடாது என்றும் எந்த ஒரு பிள்ளையும் கல்வியிலிருந்து புறக்கணிக்கப்படக்கூடாது என்பதே அரசாங்கத்தின் உறுதியான நம்பிக்கையாகும் என பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். புதிய கல்வி சீர்திருத்தங்களின் கீழ் 1ஆம் தரத்திற்கு நுழையும் அனைத்து பிள்ளைகளுக்கும் கல்வி அமைச்சர் என்ற ரீதியில் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியிலேயே பிரதமர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். ஒவ்வொரு பிள்ளையினதும் சமமான கல்வி உரிமையை உறுதிப்படுத்துவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் அரசாங்கம் என்ற வகையில் முன்னெடுக்க வேண்டிய பொறுப்பை தாம் ஏற்றுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இந்த நேர்மையான முயற்சி வெற்றியடைவதற்கு பெற்றோர், ஆசிரியர்கள் மற்றும் சமூகத்தின் அனைவரதும் ஆக்கப்பூர்வமான கருத்துக்கள் மிகவும் முக்கியமானவை எனவும் அவர் வலியுறுத்தினார். பாடசாலை செல்லும் முதல் நாள் பிள்ளைகளின் வாழ்க்கையில் இனிய நினைவாகவும் மகிழ்ச்சியுடனும் அர்த்தமுள்ளதுமான அனுபவமாகவும் அமைய வேண்டும் என்பதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பாகும். இந்த நோக்கை நிறைவேற்றும் வகையில் பாடசாலை சூழலையும் கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகளையும் மேலும் வினைத்திறன் மிக்கதாகவும் சிநேகபூர்வமானதாகவும் மாற்றுவதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். பிள்ளைகள் சுமந்து செல்லும் புத்தக பையின் சுமையை குறைப்பதன் மூலம் அறிவு, மனப்பாங்கு மற்றும் திறன்களில் எவ்வித குறையும் இல்லாத வகையில் எதிர்கால உலகிற்கு ஏற்ற முழுமையான குடிமக்களாக அவர்களை உருவாக்குவதே அரசாங்கத்தின் நோக்கமாகும் எனவும் பிரதமர் குறிப்பிட்டார். அன்புக்குரிய பெற்றோர்களே, வளமான நாட்டில் உங்கள் பிள்ளைகளுக்கு வளமான கல்வியை வழங்குவதே எமது இலக்காகும் என்றும் ஒவ்வொரு பிள்ளைக்கும் சமமான கல்வி உரிமையை உறுதிப்படுத்தும் பொறுப்பை அரசாங்கம் முழுமையாக ஏற்றுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் பிள்ளைகளின் அனுபவங்களை மகிழ்ச்சியானதும் அர்த்தமுள்ளதும் செயல்திறன் மிக்கதுமாக மாற்றி அவர்களை வகுப்பறையில் உற்சாகமாக வைத்திருப்பதே எமது கடமை எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். இறுதியாக தாயின் மடியிலிருந்து விலகி ஆசிரியரனும் மற்றொரு பெற்றோரின் அரவணைப்பிற்குள் அடியெடுத்து வைக்கும் அனைத்து பிள்ளைகளினதும் எதிர்காலம் எல்லா விதத்திலும் ஒளிமயமாக அமைய வேண்டும் என மனதார வாழ்த்துவதாக பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். இத்துடன் அதிரடியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது அதிரடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.